வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஆர்பி உதயகுமார் அவர்களது ஆதரவுடன் தென் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்ற பொழுது இருவரையும் ஊருக்குள் விடாமல் விரட்டியடித்த காணொளி இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. மக்களவை தேர்தலில் தென் மாவட்டங்களில் இருந்து ஓட்டுக்கள் சிதறியதன் காரணமாகத்தான் மிகப்பெரிய தோல்வியை தழுவினோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசனை நடத்தினார். மேலும் தென் மாவட்ட நிர்வாகிகளை தன் பக்கம் இழுப்பதற்கும் முக்கியமான தொண்டர்களை தன் பக்கம் வரவழைப்பதற்கும் எடப்பாடி திட்டம் போட்டியிருந்த நிலையில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூவத்தூரில் செய்த மிகப்பெரிய ஒரு துரோகம் தற்பொழுது வரை தென் மாவட்ட மக்களால் மறக்க முடியாது, மன்னிக்க முடியாது என்பதற்கேற்பதான் தற்பொழுது ஆர்பி உதயகுமார் அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் ஊருக்குள் விடாமல் எங்களது ஓட்டுக்கள் உங்களுக்கு கிடையாது, நீங்கள் நேற்று நடத்திய உண்ணாவிரத போராட்டமும் எங்களுக்கு எந்த ஒரு மன திருப்தியையும் பயன்படுத்தவில்லை, மாறாக உங்களது அரசியல் திருவிளையாடலை எங்களிடம் காட்ட வேண்டாம் என்பதற்கேற்ப தென் மாவட்ட நிர்வாகிகள் கூறிவிட்டார்கள். அவசர பொதுக்குழுவை கூட்டி பொதுச்செயலாளராக அறிவித்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுகவை தற்பொழுது சொந்தம் கொண்டாடி விட்டார் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பன்னீர்செல்வம் அவர்கள் வழக்கு தொடர்ந்து குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில்தான் பன்னீர்செல்வம் சசிகலா டிடிவி தினகரனை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார்கள். தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களது இடத்தை யாருமே பிடிக்க முடியாது என்ற காரணத்தினால் நேரடியாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தென் மாவட்டங்களில் களமிறங்க தொடங்கிவிட்டார். ஆனால் நினைத்தபடி தென் மாவட்ட மக்களும் நிர்வாகிகளும் பன்னீர்செல்வம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை விரட்டியடிப்பதற்கான ஏற்பாடுகளை தான் நேற்று செய்திருக்கிறார்கள். இதனால் தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமியை ஆர்பி உதயகுமாரையும் விரட்டியடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அரசியலில் வெற்றி தோல்வி சகஜம்தான். ஆனால் தொடர்ச்சியான தோல்வியின் காரணமாக இரட்டை இலை சின்னத்தை கூட இழக்க நேரிடும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமிற்கு ஆதரவு தெரிவிப்பதால் அவரது எம்எல்ஏ பதவியும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பறிபோகக்கூடிய நிலைமை உருவாகும் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அமைதியாக இருப்பதும் கொத்தடிமையாக எடப்பாடிக்கு வருவதும் இனிமேல் சாத்தியமில்லை என்றும் தற்பொழுது செய்திகளை பற்றி கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.